நமஸ்காரம். சுவாமியே சரணமையப்பா. சத்குருநாதனே சரணமையப்பா. காத்திரட்சிக்கணும் பொண்ணு பகவானே சரணமையப்பா. ஹரி ஓம். எது ஆதி எது அந்தம், எது வேதம் எது நாதம், எல்லாமே நீதானையா. எது ஆதி எது அந்தம், எது வேதம் எது நாதம், எல்லாமே நீதானையா. நான் கொண்ட அகம்பாவம் எனதென்ற அதிகாரம், நான் கொண்ட அகம்பாவம் என்னை சேர்ந்த பெரும் பாவம், அகற்றோட வழி காட்டையாம். ஹரிகரன் சுதன் பூதநாதனே ஈசன் பாலனே உந்தன் பாதம் சரணம். ராஜசேகரன் கண்டெடுத்த மணிகண்டன் பாதம் சரணம். சுவாமி கிட்ட பிரார்த்தனை ஒன்றுதான். நான் கொண்ட அகம்பாவம் எனதென்ற அதிகாரம் இதெல்லாம் போகும். ஹே தர்மசாஸ்தா, இதுக்கு நீ உதவி பண்ண என்பது நம்முடைய பிரார்த்தனை. அடுத்தது, சபரிமலையில் சில முக்கியமான வழிபாடுகள்ல ஒன்று சொன்னேன். கல்லான மனிதனை பொன்னாக்கும் மருத்துவம் அங்கேதான் நடக்குது. முதல்ல இப்படி நம்ம கிட்ட ஏற்பட்ட மாற்றம் நமக்கே தெரியும். பிறகுதான் மற்றவர்கள் அதை உணர்வார்கள். இன்னையா நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், முன்ன மாதிரி இல்லை நீ. ஆமாப்பா, சபரிமலை போயிட்டு வந்த அப்புறம் அது மாதிரி ஆச்சு சொல்லப்பாடு. என்னமோ அப்படி இருக்கேன், பிடிக்கலப்பா. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பம்பையில நாங்க விரியில சமையல் நடந்துட்டு இருக்கு. பாட்டு பாடுறோம். இந்த பாட்டை நிறைய பேர் நின்று கேட்டுருந்தாங்க. நம்ம குரூப்ல இல்லாதவங்கள கேட்டுருந்தாங்க. பாட்டு முடிந்த உடனே ஒரு ஐயப்பன் வந்தார். நமஸ்காரத்தை போட்டார். சாமி சரணம், என்ன பாட்டு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு சாமி. அவரை ஒரு சிறந்த பார்க்கறது சிறந்த பக்திமான்னு சொல்ல முடியாது. நம்ம பக்திமான்னு சொன்னா என்ன பண்ணுவோம், பெரிய இது பண்ணும், விபூதி பங்கம் குங்குமம், பெரிய நெத்தி நிறைய சந்தனம், பெரிய குங்குமம், வெள்ளி மாலை, இது வச்சாதான் நம்ம குருசாமி. ஆனால் நாங்களே அவரை எல்லாரும் போல நினைச்சேன். நானும் அவரை அப்படிதான் நினைச்சேன். தவறு. அப்புறம் என்னுடைய அட்ரஸ் எல்லாம் எழுதி வாங்கி போனேன். ஊருக்கு நாங்கெல்லாம் வந்துட்டோம். எத்தனையோ பேரை பார்க்குறோம், அட்ரஸ் வாங்கிட்டு போறேன். சேர்த்தா போல அதில் இவர் ஒருத்தர், நாங்கள் மட்டும் வந்து ஒரு மாதம் கழித்து அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். நான் உள்ளே இருந்தேன். என் மனைவியை பார்த்தேன். வந்து பார்க்குறேன், இவர் ஷேவு பண்ணிட்டு அடையாளமே புரியும். சாமி, நான் ஞாபகம் இருக்கா குருசாமி, பம்பையில் அவங்கள பார்த்தேன். உடனே அவருக்கு சேரை போட்டு, வாங்க சாமி தண்ணி சாப்பிடுங்க, என்ன விஷயம். அரியலூர் பக்கத்தில் எனக்கு ஒரு கிராமம். என் வீட்டில் ஒரு சின்ன ஐயப்பன் கோயில் கட்டிருக்கேன். நீங்க எல்லாரும் குழுவா வந்து 4 பாட்டு பாடிட்டு போகும். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. சரி வரோம். நாங்கள் ஒரு 15-20 பேர் 2-3 வேன்ல அங்கே போகிறோம். அது காடு, அரியலூர் ஜெயங்கொண்டன் தாண்டி ஒரு காடு, ரோடே சரியில்லை. அவர் வீடை கண்டுபிடிச்சு போனா அவர் ஒரு வீடு தான், சுற்றி வர கருவக்காடு, அதுல ஒரே ஒரு குடிசை. ஆஹா, ஐயப்பன் எப்படிலாம் இருக்கார். அந்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு 10 கல்லை வச்சு ஒரு சின்ன கோவில், அதுல ஒரு ஐயப்பன் விக்கிரகம் வச்சிருக்கார். அதுக்கு கும்பாபிஷேகம்னா இவங்க மாதிரிலாம் உடனே ஹோமம் அவரா என்ன நினைச்சாரோ அதான் கும்பாபிஷேகம். பாடணும்னா சரி, நாங்க எங்க இஷ்டத்துக்கு பாடணும்.
அவர் குடிசையில உள்ள நிற்க முடியாது, தலையில இடிக்கும், குறிஞ்சுதான் போகணும். அதுல எங்களுக்கு ராத்திரி பிரசாதம் டிஃபன் போட்டார். மெய் சிலிர்த்து போனேன். பக்தி எப்படியெல்லாம் இருக்கு. ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி அதுல ஐயப்பன் பெரிசா படங்கடெல்லாம் வச்சு மாலையா கொட்டி, இது பக்தியா? அவர்கிட்ட இருக்கிறது பக்தியா? எவ்வளவு பணிவு, பக்தி ததும்புது அப்படியே. அவருக்கு வேற மந்திரம் தெரியாது, சுக்லாம்பரதனம் தெரியாது, பிள்ளையார் பூஜை தெரியாது, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், சரணமையப்பா சரணமையப்பா. வாய்க்கு வாய் சாமி சரணம் சாமி சரணம் சாமி சரணம். எல்லாரும் அன்னதானம் பண்ணணும் குருசாமி, சாமி சரணம் சாப்பிடுங்க எல்லாரும். மறக்க முடியாத நிகழ்ச்சி. இப்படி மாறியவர்கள். பக்தி எங்கே இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியும். என்னுடைய தாழ்மையான ஒரு எண்ணம், ஆடம்பரம் இல்லாமல் பூஜை. சுவாமி எங்கே இருப்பார்? எளிமையா இருக்கிற இடத்துல. உன்னுடைய எண்ணங்களை இதயங்களை பார்ப்பவன். பாய் நாகூர் அனிபா பாட்டு. எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அற்புதமான பாட்டு. சுவாமி அவர் சொல்றார், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவரை ஒழிய நீ பண்ணின சக்கர பொங்கலையும் புளியும் சாத்தியம். உன்னுடைய எண்ணம் என்ன? தூய்மையா இருக்கா? மற்றவர்கிட்ட அன்பா இருக்கியா? தர்மசாஸ்திரா ஐயன் எந்த தெய்வமும் உங்களிடம் வரும், நீ கேட்டதை கொடுக்கும். சும்மா விதண்டாவாதமா நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரான்னு கேட்டா இதுக்கே, இந்த அகங்காரத்துக்கே கொடுக்க மாட்டான். பணிந்து போய் கேட்க. எண்ணங்களை இதயங்களை அவர் பார்த்து தான் கொடுப்பார். சபரிமலை யாத்திரையில் அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஐயப்பமார்களும் அன்புடன் அகங்காரம் இல்லாத ஒரு நிலைமை அங்கு பார்க்கலாம். ஆனால் ஐயனுடைய தரிசனம் கிடைத்த உடனேயே 18 படி இறங்கி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா பழையபடி அந்த அகங்காரம் தொற்றிக்கொள்ளும். இது பெரிய தொடர்ந்து நம்மால இந்த அகங்காரம் இல்லாமல் இருக்க முடியும். சன்னிதானத்தில் போய் சுவாமி தரிசனம் பண்ணும் வரையிலும் நம்மிடம் அகங்காரம் இல்லை, அன்பு இருக்கிறது, மனிதநேயம் இருக்கிறது. ஐயனை தரிசனம் செய்த பிறகு திரும்பி வரும்போது இது ஒன்றொன்றாக மறையும். ஆனால் இதை மறையாதபடி தொடர்ந்து இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். இப்படி சபரிமலையில் சன்னிதானத்தினுடைய ஒரு அனுபவங்கள் பல உள்ளன. மற்றவற்றை நாளைக்கு பார்ப்போம். சுவாமி சரணம்.